வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் இருக்கு இல்லையா. ஸோ எஸ்ஐ எக்ஸாமோட சைக்காலஜி டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நான் எல்லா டாப்பிக்கில் இருந்துமே முக்கியமான சம்ஸ் எடுத்திருக்கேன். அந்த சம்ஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ஒரு சீரீஸ் மாதிரி வரும். டெய்லி ஒரு 5 to 10 சம்ஸ் கிட்ட நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம், எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருந்து கொஷின் கேட்குறாங்கன்னு. ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கோம். டாபிக் வைஸ் நிறைய வீடியோஸ் இருக்குது, அது எல்லாமே பிளேலிஸ்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா எந்தெந்த டாபிக்லாம் படிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியலன்னா நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் எல்லா சைக்காலஜி வீடியோஸுமே இருக்கும். எல்லா டைப்லேயுமே நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி அதை திரும்ப நம்ம அதே வீடியோஸ் கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்ப்போம். மேபி இதே சம்ஸ் கூட எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அண்ட் எப்படி சால்வ் பண்ணுறதும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சம் பார்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு டைம் சம்மந்தமானது, ஸ்பீட் அண்ட் டைம் சம்மந்தமான ஒரு கொஷின். நான் ரெண்டுலேயுமே எடுத்திருக்கேன் கொஷின்ஸு. அதாவது ஒரு மனிதன் தனது வழக்கமான வேகத்தில் 7/8 வேகத்தில் நடந்தார். நார்மலாக நடக்கக்கூடிய ஸ்பீடில் அவர் 7/8 ஸ்பீடில் தான் இப்போ நடக்கிறாரு. அப்படி நடக்கிறதுனால அவர் வழக்கமான நேரத்தை விட 20 நிமிஷம் தாமதமாக அலுவலகத்துக்கு போகிறாரு. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்பீடில் போனார்னா டி டைமில் போயிடுவார். டீங்கிற டைமுக்கு ஆஃபீஸ்க்கு போயிடுவார். பட் அவர் என்ன பண்ணுறாரு, 7/x ஸ்பீடில் தான் போகிறாரு. அப்படிங்கிறப்போ T-20, ஓகேவா, அதாவது சாதாரண நேரத்தை விட T+20 சொல்லணும். ஏன்னா தாமதம் அப்படிங்கிறப்போ டைம் அதிகமாகுதுன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி டைமில் போயிருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அதாவது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் டைம் கம்மியாகும். ஓகேவா. ஸோ இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். எப்பயுமே ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தெரிஞ்சால் நம்ம இதை போட்டுடலாம் ஈஸியாக. இதை நான் சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவர் வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளோ. நார்மலாக போனார், ஒரு ஸ்பீடில் போனார்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு போயிருப்பார் இல்லையா, அந்த டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா மேலே இருக்க கொஸ்டின் பார்த்துக்கோங்க. யூஸ்வல் டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் கரண்ட் டைமுக்கும் யூஸ்வல் டைமுக்கும் எப்படி, அதுக்கு ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்க. ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இங்கே ஃப்ராக்ஷனில் கொடுத்ததுனால ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா ஓரளவுக்கு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது வழக்கமான நேரத்துக்கும் வழக்கமான ஸ்பீடு, ஓகேவா, வழக்கமான ஸ்பீடு அதாவது வேகம், வழக்கமான வேகத்துக்கும் அதே மாதிரி இன்னொன்று என்னது, தாமதமாக போகிறாரு, ஓகேவா, இல்லை கரண்ட்டாக இப்போ போகிறாரு. இதை நம்ம இங்கிலீஷ்லேயே எடுத்துக்கலாம், அப்போ தான் குழப்பாது. கரண்ட் ஸ்பீட் வெர்சஸ் யூஷுவல் ஸ்பீடு, ஓகேவா. ஸோ அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, கரண்ட் ஸ்பீடுங்கிறது இப்போ எவ்வளோவா இருக்குது நம்மள்கிட்ட, 7/8 ஆஃப் யூஷுவல் ஸ்பீடு. அப்படித்தானே நம்ம எடுத்துக்கணும். அதாவது வழக்கமான வேகத்தில் 7/8 வேகத்தில் நடக்கிறாரு. அப்போ வழக்கமான வேகம்ங்கிறது யூஸ்வல் ஸ்பீடு. அதில் 7/8 ஸ்பீடு தான் இப்போ கரண்ட்டாக போய்கிட்டு இருக்காரு. அப்போ இதுக்குரிய ரேஷியோ நம்ம எடுக்கணும். ரேஷியோ எப்படி எடுப்போம், கரண்ட் ஸ்பீடு டிவைடட் பை யூஸ்வல் ஸ்பீடுங்கிறப்போ 7/8 வரும். அப்போ கரண்ட் ஸ்பீடுக்கு 7, யூஸ்வல் ஸ்பீடுக்கு 8. அப்போ இதுக்கு ரேஷியோ எடுக்கும்போது கரண்ட் ஸ்பீடு ரேஷியோ யூஸ்வல் ஸ்பீடுன்னு எடுத்தோம்னா 7:8 ரேஷியோ, ஓகேவா. ஸோ 7 பங்கு கரண்ட் ஸ்பீடில் போனார்னா 8 பங்கு யூஸ்வல் ஸ்பீடில் போயிருப்பார். இதுதான் ரேஷியோ. நான் வேல்யூ சொல்லலை, ரேஷியோ சொல்லியிருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், டைம் கண்டுபிடிக்கலாமா. ஏன் நான் டைம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இதை இன்வெர்ஸாக போட்டோம்னா என்ன வரும், 8/7 வரும். அப்போ என்ன கிடைக்கும், கரண்ட் டைம் 8ம் யூஸ்வல் டைம் 7ம் கிடைக்கும். இது கரண்ட் டைமு, இது யூஸ்வல் டைமு. புரியுதா உங்களுக்கு. இங்கே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு டைம் தானே வேணும். எதுக்குரிய டைம் வேணும், நார்மலாக வழக்கமாக, அதாவது யூஷுவல் டைம் தான் நமக்கு வேணும். இந்த யூஷுவல் டைமோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே ஒன்று சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, 20 நிமிடம் தாமதம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூஷுவல் ஸ்பீடுக்கும் கரண்ட் ஸ்பீடுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தான் 20 நிமிடம். அதை நம்ம இங்கேருந்து கண்டுபிடிக்கலாமா, ஏன்னா நமக்கு டைமுக்கான ரேஷியோ கிடைச்சிருக்கு. ரேஷியோலேருந்து வேல்யூவாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ எக்ஸுங்கிற ஒரு காமன் நம்பரால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், அதுதான் வேல்யூ. அப்போ எக்ஸ்
8x வந்து கரண்ட் டைமாகவும் யூஷுவல் டைம் வந்து 7x ஆகவும் இருக்குது. நமக்கு டைம் வேல்யூ கிடச்சிருக்கு. இது வந்து டைம் வேல்யூ. ஓகேவா? இப்போ இதில் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம் தான் அந்த 20 மினிட்ஸ். ஏன்னா இது டைம். அப்போ 8x - 7x தான் எவ்வளவு? 20 மினிட்ஸ். புரியுதா உங்களுக்கு? கரண்ட் டைமுக்கும் யூஷுவல் டைமுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தான் அந்த 20 நிமிடங்கள். அப்போ இதில் எக்ஸுங்கிறது 20 மினிட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? கடைசியில் கேட்ட வழக்கமான நேரம். வழக்கமான நேரம் எது? யூஷுவல் டைம். யூஷுவல் டைம்ங்கிறது 7x. எக்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கோ. ஸோ 7 × 20 140 மினிட்ஸ். ஸோ ஆன்சர் இதுக்கு 140 மினிட்ஸ். அங்கே ஆப்ஷன்லேயே 140 மினிட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆன்சர் இதுக்கு 140 மினிட்ஸ். ஸோ நம்ம சிம்பிளாக பிடிச்சாச்சா? வேறு எந்த கால்குலேஷனும் பண்ணலை. நம்ம கேஷுவல் ஸ்பீட் அண்ட் யூஷுவல் ஸ்பீடை எடுத்துக்கிறோம். அதோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான் டைமு. ஸோ அதனால் ரேஷியோ மாறுது. ரேஷியோ வச்சு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அந்த ரெண்டு வேல்யூவோட டிஃப்ரென்ஸ் தான் அந்த 20 மினிட்ஸ். அப்போ அதோட எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் வேல்யூவை வச்சுட்டு இது கேஷுவல் டைம் கேட்டிருந்தாங்க, தாமதமாக போகக்கூடிய நேரம் கேட்டிருந்தாங்கன்னா 8x வந்திருக்கும். ஸோ 160 மினிட்ஸாக வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு கொஷின். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த 6 பேர் வச்சு கேட்குறது. அதாவது 6 பேர் PQRSTU அப்படின்னு சொல்லி 6 பேர் வடக்கு நோக்கி வரிசையில் அமர்ந்து படம் பார்த்து கொண்டிருக்காங்க. வடக்குனா நார்த்து சைடு பார்த்து உட்காந்துருக்காங்க. அண்டு இங்கிலீஷில் வேணும்னா மேலே இருக்க கொஷினை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் என்பவர் பி மற்றும் கியூக்கு இடையில் அமைஞ்சிருக்காரு. டி என்பவர் பிக்கு இடதுபுறத்தில் 2வது இடத்துல இருக்கிறாரு. ஆர் என்பவர் கியூக்கு இடதுபுறத்தில் 3வது இடத்துல இருக்கிறாரு. கியூ என்பவர் ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறார். மற்றொரு மூலையில் யார் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அண்ட் நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 6 பேர் அண்ட் எந்த டைரக்ஷனுன்னு சொல்லிட்டாங்க. 6 பேர். நம்ம அதெல்லாம் யாரோட பிளேஸ் யாருக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 6 பெஞ்ச் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 6 பெஞ்சுமே வந்து எதை நோக்கி இருக்கு? நார்த் ஃபேஸை நோக்கி இருக்கு. இந்த நார்த் ஃபேஸ் கொடுத்துட்டாங்க. வடக்கு நோக்கி உள்ளதுங்கிறது கொடுத்தா மட்டும்தான் நம்மளால லெஃப்டா ரைட்டாங்கிறது சொல்ல முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எந்த டைரக்ஷன்ல திரும்பி இருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி ஆரோ மார்க் போட்டு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எஸ் என்பவர் பி மற்றும் கியூக்கு இடையில் அமர்ந்திருக்கிறார். நம்ம இங்கே எஸ் இதுதான் பி அப்படிங்கிறது குறிக்க முடியாது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது இந்த மேலே இருக்கிறத விட்டுருங்க. நம்மளா அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸை வச்சு ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் என்பவர் பி மற்றும் கியூக்கு இடையில். ஸோ பி அண்ட் கியூக்கு இடையில் கியூ அண்ட் பியும் வரலாம், பி அண்ட் கியூக்கும் வரலாம். அது நமக்கு தெரியாது. ஸோ இந்த 2 பாசிபிலிட்டிஸ் வரும். ஸோ பி அண்ட் கியூ, கியூ அண்ட் பி இங்கே பார் கூட போட்டுக்கோங்க இந்த பிளேஸில். ஓகேவா? இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில யார் இருக்கா? எஸ் இருக்காரு. ஓகே, எஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து டி என்பவர் பிக்கு இடதுபுறத்தில். ஸோ பி இங்கே இருந்துச்சுன்னா பியோட இடதுபுறம் எந்த சைடு வரும்? இந்த சைடு வரும். ஓகேவா? பிக்கு இடதுபுறத்தில் 2வதா யார் இருக்கா? ஸோ பி இங்கே இருக்கு. அதோட இடதுபுறம் இங்கே இருந்துச்சுன்னா இங்கேன்னு சொல்லி 2 இடத்துல யார் வருவா? டி வருவார். ஓகேவா? அடுத்து இந்த டைரக்ஷன் படி பார்த்தோம்னா இது 2க்கும் நடுவில் எஸ் வந்துடும். ஸோ இதை படி பார்த்தோம்னா பி இங்கே இருக்குது. அதோட இடதுபுறத்தில் 2வது பிளேஸில் ஆல்ரெடி கியூ வந்துருச்சு. அப்போது இது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. பி அண்ட் கியூ இப்படி தான் வரணும். ஓகேவா? நம்ம 2வது கண்டிஷன்லேயே இந்த இது வர சான்ஸ் இல்லைங்கிறத கொண்டு வந்துட்டோம். ஓகே. அப்போ கண்டிப்பாக பி அண்ட் கியூ இந்த பொசிஷனில் தான் இருக்கணும். அடுத்து ஆர் என்பவர் கியூக்கு இடதுபுறத்தில். கியூ இங்கே இருக்குது. இதோட இடதுபுறம்னா இந்த சைடில் வரணும். 3வது இடத்துல இருக்காரு. 3வது இடம் 1 2 3 ஆல்ரெடி அது சும்மா தான் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஆர் வரக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து கியூ என்பவர் ஒரு மூலையில் அமைஞ்சிருக்காரு. அப்போ கியூ வந்து இங்கே இருக்குன்னா இதுதான் கார்னர். ஓகேவா? ஸோ ரைட் சைட் கார்னரில் கியூ இருக்கு. அப்போ மிச்சம் என்ன? 1 மிச்சம் இருக்கு. யூ மிச்சம் இருக்கு. அப்போ மிச்சம் இருக்க பிளேஸ் பாருங்க, இது கார்னராக போச்சு. அப்போ இதுக்கப்புறம் கண்டிப்பாக வராது. அப்போ இங்கே தான் யூவோட பிளேஸ் வரலாம். ஸோ அந்த ஆர்டர் வந்து UTRPSQ அப்படின்னு தான் இருக்கணும். வேற சான்ஸே இல்லை. ஏன்னா நம்ம எல்லா பாசிபிலிட்டிஸும் போட்டிருக்கோம். ஸோ அப்போ மற்றொரு மூலையில் யார் அமர்ந்திருப்பார் அப்படின்னா மற்றொரு கார்னரில் யூ இருக்கும். ஆல்ரெடி ஒரு கார்னரில் கியூ இருக்கு. ஸோ இன்னொரு கார்னரில் யார் தான் வர முடியும்? யூ தான் வர முடியும். இது கன்ஃபார்மாக நம்ம சொல்லிடலாம். வேற பாசிபிலிட்டியே கிடையாது. இதுதான்
அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ இதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும், அவங்க எந்த டைரக்ஷன்ல உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது அவங்க என்ன ஆர்டர்ல நமக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர்ல மாத்தாம நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த டைரக்ஷன் அண்ட் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன்ஸில் உள்ள பாசிபிலிட்டிஸ் நம்ம போட்டு வந்தாலே நம்மளால ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. கோடிங் அண்ட் என்கோடிங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, மியூசிக் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, 3 7 4 8 9. அடுத்து கசல்ஸ், கசல்ஸ் அப்படிங்கிறதுல வந்து 6 0 5 1 5 2 4. ஓகேவா? இல்லை பார்த்துக்கோங்க, இதில் எஸ்ஸுக்கு 4 தான் இருக்கு, இங்கே எஸ்ஸுக்கும் 4 தான் இருக்கு. அப்போ ஏக்கு பாருங்க இங்கே 5 தான் இருக்கு, ஏக்கு பாருங்க 5. ஸோ இதுதான் ரிப்பீட்டடாக வந்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது அவங்களா ஏதோ ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. இது அல்ஃபபெட்ஸில் ஆர்டரில் வர்ற கோடு கிடையாது, ஏதோ ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே கொடுத்துருக்க லெட்டர்ஸை பாருங்க, சிலிக்கா. இதில் உள்ள லெட்டர்ஸ் எல்லாமே இந்த ரெண்டுலையுமே இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்ன மேட்ச் ஆகுதோ அதை அப்படியே ஃபில் பண்ண வேண்டியதான். இப்போ எஸ்ஸுக்கு பாருங்க 4, ஐக்கு பார்த்தோம்னா 8, எல்லுக்கு பார்த்தோம்னா 2, அகைன் ஐக்கு 8 வரும். சி எங்கே இருக்குது, மியூசிக்கில் உள்ள சி 9, ஏக்கு பார்த்தோம்னா 5. ஸோ அப்போ இதுதான் கோட். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியானதுக்கு நீங்கள் இவ்வளோலாம் பண்ண தேவையில்லை. கொஸ்டினை பார்த்தாலே இதுன்னு சொல்லி நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது செக் பண்ணுங்கள், இந்த லெட்டர்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்க கோடில் வரக்கூடிய லெட்டர்ஸாகவே இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன நம்பர் மேட்ச் ஆகுதோ அதை அப்படியே தூக்கி போட்டுடலாம். அடுத்து பாருங்க, ஒரு வித்தியாசமான கொஸ்டின். ஒரு கோப்பையில் சாறு மற்றும் தண்ணீர் 5:2 என்ற விகிதத்தில் உள்ளது. அதாவது ஜூஸும் வாட்டரும் வந்து 5:2ங்கிற ரேஷியோல வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் அதே கொள்ளளவு கொண்ட ஜார் வந்து ரெண்டுக்குமே ஒரே அளவு தான் இருக்கு, கெப்பாசிட்டி வந்து ஒரே அளவு தான். மற்றொரு கோப்பையில வந்து அதே சாறு மற்றும் தண்ணி, அதாவது ஜூஸும் வாட்டரும் 7:4ங்கிற ரேஷியோல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜார்ல 5:2 இருக்கு, செகண்ட் ஜார்ல 7:4. அண்ட் ஜாரோட கெப்பாசிட்டி சேம், கப்போட கெப்பாசிட்டி சேம். அதுதான் நமக்கு இங்க ட்ரிக் வேர்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் கெப்பாசிட்டி, அதை வச்சுதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னுச்சுன்னா 2 கோப்பைகளிலும் உள்ளடக்கங்களும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றப்பட்டால், அதாவது இந்த 2 ஜாரையும் தூக்கி வேறொரு பாத்திரத்துல ஊத்துனாங்கன்னா தண்ணீருக்கும் சாற்றுக்கும் இடையில் உள்ள இறுதி விகிதம் மொத்தமா சேர்த்ததுக்கு அப்புறம் டோட்டலா இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்டர் அண்ட் ஜூஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ஜூஸ் அண்ட் வாட்டர் ரேஷியோ. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை என்ன பண்ணணும், வாட்டர் அண்ட் ஜூஸ் ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஸோ இதெல்லாம் ட்ரிக்கு, நம்மளை குழப்புறதுக்கான விஷயங்கள். ஸோ அதனால நம்ம கொஸ்டின் படிக்கும் போதே ஓகே இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த 2 ரேஷியோவுமே ஜூஸு வாட்டருக்கான ரேஷியோ, ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது வந்து வாட்டர் அண்ட் ஜூஸுக்கான ரேஷியோ. புரிஞ்சா? நீங்கள் உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா இங்கிலீஷில் பார்த்துக்கலாம், இங்கிலீஷில் இன்னும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு நீங்கள் தமிழ்லையே நீங்கள் எழுதினாலுமே தமிழ் கொஷின்ஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா டக்குன்னு இங்கிலீஷ் கொஷினை பாருங்கள். ஏன்னா ஃபைனலாக நமக்கு இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா இங்கிலீஷ் டு தமிழ் கன்வெர்ட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு தமிழ் கொஷின் டவுட்டாக இருக்கும் பட்சத்தில் இங்கிலீஷ் கொஷினை படித்து இங்கிலீஷ் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது படி செய்யுங்க. சரி, இப்போ இங்கே இதுக்கு போகலாம். அண்ட் இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் மெத்தடும் சொல்கிறேன், ஜென்ரல் மெத்தடும் சொல்கிறேன். நார்மலாக ஃபர்ஸ்ட் கப்பில் இருக்கக்கூடிய ஜூஸ் அண்ட் வாட்டர் ரேஷியோ என்ன இருந்துச்சு, 5:2. செகண்ட் கப்பில் ஜூஸும் வாட்டர் வந்து 7:4. எஸ், 7:4. இது 2 தான், வேற எதுவுமே நமக்கு கொடுக்கல. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் கண்டெய்னரோட கெப்பாசிட்டியும் செகண்ட் கண்டெய்னரோட கெப்பாசிட்டியும் ஈக்குவல். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஜூஸ், அதாவது இதில் இருக்கக்கூடிய ஜூஸோட அளவு அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஜூஸோட அளவு, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி டோட்டல் ஜூஸோட அளவு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் வாட்டருக்கும் டோட்டல் வாட்டரோட அளவு கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் தான். இப்போ இதில் பாருங்க 5 பங்கு ஜூஸும் 2 பங்கு வாட்டரும் இருக்குது. அப்போ டோட்டல் எத்தனை பங்கு இருக்குது, 5 + 2 7 பங்கு இருக்குது. இப்போ இதில் ஜூஸ் மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவோம், 5/7 எடுத்துக்கிடுவோமா. வாட்டர் மட்டும் வேணும்னா 2/7.
அதே மாதிரி இங்கே பாருங்கள் 7 பங்கு 4 பங்கு டோட்டலாக 11 பங்கு இருக்குது. ஸோ அப்போ இது வந்து 7/11, இது வந்து 4/11 இருக்கும். இது 2 ஜூஸு, இது 2 வாட்ரு. ஓகேவா? ஸோ இது ஜூஸு, இது வாட்ரு. இப்போ நான் ஜூஸ் இது மட்டும் வேணும்னா என்ன பண்ண போகிறேன்? 5/7 + 7/11 ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 77. இங்கே 55 + 49 ஆட் பண்ணோம்னா 9 10 மிச்சம் 1 10 104 / 77 வரும். இது வந்து ஜூஸுக்குரியது. இதே இது நான் வாட்டருக்கு ஆட் பண்ண போகிறேன். 2/7ஐயும் 4/11ஐயும் ஆட் பண்ணுறேன். ஸோ அகெயின் 77 வரும். 22 + எழுநாங்க 28. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 10க்கு 0 மிச்சம் 1 5 50 77. அப்போ இது வந்து ஜூஸோட டோட்டல் ரேஷியோ, இது வந்து வாட்டரோட டோட்டல் ரேஷியோ. ஸோ அப்போ ஜூஸ் வாட்டர் அப்படிங்கிறப்போ 104 / 77 ரேஷியோ 50 / 77. 77 கேன்சல் ஆயிருமா? ஏன்னா இது ஈக்குவல்னு டிவைடட் பையில் போடும்போது கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது? 104 50. ஸோ 104க்கும் 50க்கும் ரேஷியோ எடுத்தோம்னா என்ன வரும்? 104 2 டைம்ஸ் அடிக்கலாமா? 2 10 2 4 இது அடிச்சோம்னா 25. 52 25 இது அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அவ்வளோதான். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாட்டர் அண்ட் ஜூஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ 25/52 இதுதான் ஆன்சர். ஏன்னா டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த இதோட வேல்யூ ரெண்டையும் கலந்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய வேல்யூ. இது வந்து நார்மல் மெத்தட். அண்ட் இதுலேயே வந்து நமக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தடும் இருக்குது. அது நான் என்ன அப்படின்னு சொல்கிறேன். அது கொஞ்சம் புரிகிறது கஷ்டம், பட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஈஸி. ஓகேவா? இப்போ இது நம்ம இவ்வளோ கால்குலேஷன் பண்ணணும், ஆனால் அதை வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிட போகிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே பண்ணுறோம் இல்லையா, இந்த டிவைடட் பை × 7, அதையே நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜூஸ் வந்து இது ஃபஸ்ட்டு 5:2 ரேஷியோவில் இருக்குது. இது ஜூஸ் வாட்டர் வந்து 7:4 ரேஷியோவில் இருக்குது. ஸோ இதோட டோட்டல் எவ்வளோ பார்த்தா 7, இதில் டோட்டல் வந்து 11. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 7ஐ இந்த 2 நம்பராலையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அண்ட் இந்த 11ஐ இந்த 2 நம்பராலையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன் இப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோன்னா, அந்த 2 கப்பும் ஈக்குவல். நம்ம ஒரு மேலே கண்டிஷன் பார்த்தீங்களா, அந்த 2 கப்போட கொள்ளளவு வால்யூமே ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இந்த நம்பர்ஸை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன்னா சேம் கப்பாக கொண்டு வர்றதுக்கு. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எங்கே என்ன வரும்? 55 22 வரும். இங்கே 77 மாற்றி போடுறேன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இது 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே வந்து 55 22 கரெக்டு. இங்கே வந்து 49 28. ஓகேவா? அப்போ இது கப்பு ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஈக்குவலாக கொண்டு வந்துட்டோம். அண்ட் இந்த ரேஷியோவும் இந்த ரேஷியோவும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஆட் பண்ண போகிறோம்னா என்ன அர்த்தம்? இந்த நம்பரை ஆட் பண்ணணும், இந்த நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நமக்கு என்ன வந்துடும்? அதே 104 15 கிடச்சிரும். அதை சிம்பிளிஃபை பண்ணப்போ 52 25 கிடைக்கும். இப்போ நமக்கு வாட்டர் ஜூஸ் ரேஷியோனால 25/52 கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ ரெண்டுமே சிம்பிள் தான். இது வந்து கொஞ்சம் அந்த ஈக்குவலுங்கிற இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதை மட்டும் கரெக்டாக பண்ணணும். இல்லை இது உங்களுக்கு புரியலன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த மெத்தடையே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பிரீத்தி இது வந்து பிளட் ரிலேஷன் வச்சு கேட்டிருக்காங்க. பிரீத்தி தன் கணவருக்கு ஒரு மனிதரை அறிமுகப்படுத்துகிறார். தன்னோட கணவருக்கு ஒருத்தரை பற்றி சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, இந்த மனிதர் வந்து என் அம்மாவின் கணவரின் ஒரே மகன். பிரீத்தி பேசுகிறா. கடைசியில் அந்த பிரீத்திக்கும் அவங்க ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணாங்களா, அவருக்கும் என்ன வந்து ரிலேஷன் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ பிரீத்தி இங்கே வச்சுக்கோங்க. ஒரு மேன் இருக்கார். இந்த மேனை பற்றி தான் இந்த பிரீத்தி வந்து சொல்கிறா. என்னன்னா, என்னோட அம்மா. ஸோ பிரீத்தியோட அம்மாவோட அம்மா அப்படின்னா பாட்டி பிரீத்திக்கு. அந்த அம்மாவோட கணவர், இந்த அம்மாவோட கணவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களோட தாத்தா. இவங்களுக்கு ஒரே மகன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே மகன். ஆல்ரெடி அவங்க அம்மா தான் ஒரு பொண்ணு, ஆனால் பையன் ஒருத்தர் இருக்கார். அந்த மகன் தான் இந்த மனிதன். ஸோ அப்போ இந்த மகனுக்கும் பிரீத்திக்கும் என்ன ரிலேஷன்னா, அம்மாவோட கூட பிறந்த சகோதரன். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? மாமான்னு சொல்லணும். பட் ரிலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிரீத்திக்கும் அந்த மனிதனுக்கும். ஹவு இஸ் பிரீத்தி ரிலேட்டட் டு தட் மேன்? அந்த மனிதனுக்கு பிரீத்தி என்ன ரிலேஷன் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னோட அக்கா பொண்ணோ தங்கச்சி பொண்ணோ அப்படி தானே வரும். அக்கா மகள் இல்லைன்னா தங்கை மகள்னு வரலாம்.
நம்ம இங்கிலீஷில் வேணும்னா நீஸ்ன்னு சொல்லலாம். அக்கா பொண்ணு தங்கச்சி பொண்ணை வந்து நீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா ஒரே மகன் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் வேற யாரும் ஆம்பளை பசங்க இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆன்சர் இதுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருந்தாங்கன்னா நீஸு, தமிழில் வந்துச்சுன்னா அக்காவின் மகள் இல்லைன்னா தங்கையின் மகள் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வரும். ஸோ இதில் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். 5மே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின் தான். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன். அண்ட் நீங்களுமே சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் கொஷின்ஸ் எடுத்து மாடல் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.